Hi friends, welcome to Thirumathi Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது காராமணி சுண்டல் எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ஹெல்த்தியான சுண்டல். இதுல வந்து ஹை புரோட்டீன்ஸ் எல்லாம் இருக்கு. சாதாரணமே உங்களுக்கு தெரியும். பருப்பு வகையில நிறைய புரோட்டீன்ஸ் இருக்குன்றது. இதுலயும் அதே மாதிரி தான் நல்ல டேஸ்டியா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி எங்க சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நான் இந்த காராமணியை வந்து காலையிலேயே நான் ஊற வச்சிட்டேன். ஏன்னா நான் ஈவினிங் தான் சுண்டல் செய்ய போகிறேன். ஸோ அதனால் காலையிலேயே ஊற வச்சிட்டேன். ஸோ 6 to 8 hours இது ஊறணும். அப்போ தான் நல்லா வேகும். நல்லா ஊறி இருந்தால் தான் சீக்கிரம் வெந்துடும். பாருங்கள், நல்லா ஊறி இருக்குது. இப்போ இதை வந்து ஒரு ப்ரெஷர் குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் ஒரு 2 cup வாட்டர் ஊற்றுறேன், தண்ணி. உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். இது வந்து நான் கல் உப்பு போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டே கொஞ்சம் நம்ம உப்பு போட்டுக்கிட்டால் நம்மளுக்கு வேகும் போதே உப்பு சேர்ந்துடும். மஞ்சத்தூள் ஒரு சிட்டிகை போட்டுட்டு ப்ரெஷர் குக்கரை மூடி ஸ்டவ்வில் வச்சு விசில் போட்டுருங்க. இது வந்து ஒரு 4 விசில்னாவது வரணும். வந்துடுச்சு. இதான் ஃபஸ்ட் விசில் வருது. 4 விசில் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணி குக்கரை எடுத்து தனியாக வச்சுடுங்க. அது ஸ்டீம் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்போ வந்து ஒரு பேனில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு போட்டு தாளிச்சிடுங்க. கடுகு நல்லா வெடித்து வந்ததும் வந்து உளுத்தம்பருப்பு, இதுவும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தான். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. லைட்டாக ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. விட்டுட்டிங்கன்னா ரொம்ப கருகிடும். இப்போ லைட்டாக வந்துடுச்சு ப்ரௌன் கலரில். இப்போ நான் 2 காஞ்ச மிளகாயை கிள்ளி வச்சுருக்கேன். ஸோ அந்த மாதிரியே கிள்ளி வச்சு 2 காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. இதையும் நல்லா வறுத்துடுங்க. நல்லா வறுப்பட்டுடுச்சு. இப்போ கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா அதையும் ஒரு தடவை வறுத்துக்கோங்க. இப்போ தேங்காய், இது வந்து ஒரு 1/4 கப் தேங்காய் திருகி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதெல்லாம் வறுக்கும்போது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, சீக்கிரம் கருகிடும். தேங்காவை போட்டு நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஸ்டீம் போய் இந்த காராமணி எடுத்து வச்சுருக்கோம். இதில் வந்து போட்டு நல்லா கிளறிடுங்க. இதில் வந்து இப்போ உப்பு சேர்க்க தேவையில்லை. ஏன்னா நம்ம ஏற்கனவே காராமணி வேக வைக்கும் போதே நம்ம உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கோம். ஸோ அது நல்லா கரெக்டாக இருக்கும். நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டுட்டு இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மேலே கொத்தமல்லி தழை தூவி
சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். இனி உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். ஹெல்த்தியான ஃபுட் டிஷ் இது. இல்லை ஈவினிங் டயத்தில் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.